மனுஷியாக நான் இருப்பேன்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம முடிவெடுப்போம். இன்றைக்கி சாதனை படைச்சி அவார்டு வாங்கின எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் சாதனைகள் படைத்து இன்னும் பல அவார்டு வாங்கி வாழ்க்கையில் ஸ்டார்ஸாக நீங்கள் ஜொலிக்கணும்னு சொல்லி இறைவன் பெயரால் உங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுறேன். நன்றி. அருமையான உரையை வழங்கிய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மன மகிழ்ச்சியோட அவங்க நேரத்தை முழுமையாக அவங்க எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட பேசினாங்க. அப்படி பேசுகிற போது ஏராளமான குறிப்புகளை எடுத்து வந்திருந்தாங்க. அந்த குறிப்புகள் ஒவ்வொன்றும் அற்புதமான குறிப்புகள். அவங்க இடையில கேட்டாங்க, நீங்கள் தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தீர்ப்பு எழுதுகிறவர், எங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை சோதனை, உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நீங்கள் சாதனையாக மாற்றி இருக்கக்கூடிய சாதனை பெண்ணாகவும் புதுமை பெண்ணாகவும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவே முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், செத்து பிழைச்சவங்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்கிறாங்க. செத்து பிழைச்சவங்களுக்கு வலிமை அதிகம்னு எதிர்காலத்தில் இவர்களுக்கு நீதிபதியினுடைய தலையில் ஒரு வெள்ளை கிரீடத்தை வைப்பாங்க. அது கூட லார்ட் அப்படின்னு சொல்கிற போது அதெல்லாம் வேணுமான்னு கேட்டாங்க. ஆனால் இயற்கை என் தலைமுடியெல்லாம் போயிருச்சேன்னு அவங்க கவலைப்பட்டாங்களாம். ஆனால் நான் பார்த்தேன், பொதுவாக நீதிபதிக்கு ஒரு அளவில் தான் தலைமுடி அந்த கிரீடம் வைப்பாங்க. அதே அளவில் கிரீடத்தை இவர்களுக்கு கருப்பாக இறைவனே கொடுத்து அந்த கிரீடத்தை நீதிபதியினுடைய நீதி தேவதையாக நீங்கள் இருங்கள் என்று அந்த கிரீடத்தை சூட்டி இருக்கிறார். உங்கள் தலையில் இருப்பது தலைமுடி அல்ல அம்மா, கிரீடம்தான், நீதியின் கிரீடம் தான் இறைவனே உங்களுக்கு சூட்டி இருக்கிறார். தலைமுடி போயிருச்சேன்னு பெண்கள் கவலைப்படுற மாதிரி கவலைப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க கவலைகளை, தன் கவலைகளை எல்லாம் அவங்க சொல்கிற போது ரொம்ப நெகிழ்வு அந்த அரங்கத்தை மாற்றிட்டாங்க. அவங்க வந்து வார்த்தைகளை பேசணுன்றதுக்காக பேசலை. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஏதோ வீட்டில், நம்ம குடும்பத்தில், நம்ம சகோதரனா, நம்மளுடைய அண்ணன் தம்பியா எப்படி பேசுவாங்க, நீதிபதின்றதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்படி எப்படி பேசினா எப்படி பேசுவாங்களோ அப்படியே பேசினாங்க. நீங்கள் எங்களில் ஒருவராக இருக்கிறீர்கள், எங்களையெல்லாம் உங்களில் ஒருத்தரா நீங்கள் ஏற்றுக்கிட்டதாகவும், நீங்கள் எங்களுக்குள்ளும் நாங்கள் உங்களுக்குள்ளுமாக இந்த அரங்கத்தை மாற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் சாதனை பெண், அந்த சாதனை பெண் பாரதி என்ற ஒரு பேரையும் உங்களோடு இனி இணைத்து கொள்ளுங்கள். அந்த நீதிபதியாக இருக்கிறவர் அப்படிப்பட்ட பாரதியாக இருங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வில் விருது பெற்றவங்க எல்லாருமே அந்த சிறப்பு விருந்தினரோட மேடைக்கு வாங்க. ஒரு படம் அதன் பிறகு சர்க்கரை நாற்காலி பெற்றவங்க அடுத்த படம் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அந்த மேடைக்கு வந்து விருது பெற்றவங்க எல்லாம் மேடைக்கு வாங்க. ஒரு அறக்கட்டளை ஒரு முப்பெரும் விழா, இங்கே சிறப்பு விருந்தினர்கள் ஒரு விழா, விருது பெற்றவர்கள் ஒரு விழா, இவங்க சக்கர நாற்காலிகள் பெற்றது ஒரு விழா. முப்பெரும் விழா எங்கே என்று கேட்டால் ஒரே இடத்தில். இங்கே முப்பெரும் விழாவாக, பெரும் விழாவாகவும், விருது பெரும் விழாவாகவும், சக்கர நாற்காலி பெரும் விழாவாகவும், மகிழ்ச்சி பெரும் விழாவாகவும், முப்பெரும் விழாவாக இந்த அரங்கத்தை மாற்றி கொடுத்தமைக்காக கரவொலி எழுப்பி எல்லோரும் ஒரு நல்ல ஒரு புகைப்பட காட்சிக்காக அதை நோக்கி அந்த பாருங்க. நாம வெற்றியாளர்கள், சாதித்து காட்டுவோம். சாதனை தூரமல்ல. அவர் சொன்ன மாதிரி முடியும் என்பது மூலதனம்னு சொன்னார். யார் சொன்னாங்க? தாராபாரதி. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், வெறுங்கை என்பது மூடத்தனம்னு அவங்க சொன்னாங்க. நம்ம அண்ணன் சாமிதுரை என்ன சொன்னார்? முடியும் என்பது மூலதனம்னு சொன்னார். அது இன்னுமே அந்த அவங்க சொன்னது கவிதை, இவர் சொன்னது தன்னம்பிக்கை. நல்ல கவிதை, நல்ல கைதட்டலோட கொடுத்துருங்க. முடியும். அது மாதிரி அம்மா நீதிபதி அம்மாவும் சொன்னாங்க ஒரு வார்த்தைகள், சோதனையாக நம்ம யாருக்கும் இருக்கக்கூடாது, நம்ம சாதனையாக தான் இருக்கணும்னு சொன்னாங்க. நல்ல கைத்தட்டுங்க. நம்ம யாருக்கும் சோதனையா இல்லை, மாற்றுத்திறனாளிகள் யாருக்கும் சோதனையா இல்லை, சாதனையா இருக்கிறோம். அருமையா பேசினாங்க. இந்த நிகழ்வுகள் உன்னதமான நேரம், அருமையான நிகழ்வு. நன்றி. உரை நம்ம யாரு சொல்றீங்க? குருநாதனை சொல்லி